தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக சார்பில் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதிமுகவில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்து தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அவர் எடப்பாடி தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடுகிறார். முன்னாள் அமைச்சர்கள் 20 பேர் போட்டியிடும் தொகுதிகள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். அதன்படி 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 150 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளனர். கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் சில கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. 5 மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை மகளிர் வாக்கு வங்கியை நிர்ணயிக்க இருக்கிறது. குடும்ப தலைவரின் விருப்பமும் பரிந்துரையுமே தேர்தல் நாளில் பெண்களின் வேத வாக்காக இருந்த காலம் மலையேறிவிட்டது. குடும்பம், வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றை மனதில் நிறுத்தி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் சக்தியாக பெண் வாக்காளர்கள் உருவெடுத்து விட்டார்கள். அந்த வகையில் 5 மாநில தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தி பெண்கள் கையில் உள்ளது. அண்மை காலமாக பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து தங்கள் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டி வருவதால் அவர்களுக்கான நலத்திட்டங்களில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டில் 2.89 கோடி பெண் வாக்காளர்கள் உள்ளனர். தேர்தல் முடிவுகளை மாற்றும் ஸ்விங் ஓட்டர்ஸ் என்கிற மௌன புரட்சியாளர்களாக வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக பெண் வாக்காளர்கள் இருப்பது ஜனநாயகத்தின் வலிமையாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரசுக்கு அதிமுக 5 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது. இந்த 5 தொகுதிகளிலும் அக்கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்று ஜி.கே. வாசன் முன்னதாகவே அறிவித்திருந்தார். அதன்படி ஒட்டன்சத்திரத்தில் விடியல் சேகர், ஈரோடு மேற்கில் யுவராஜா, ராணிப்பேட்டையில் கார்த்திகேயன், கிள்ளியூரில் நிதின் சைமன் மற்றும் கும்பகோணத்தில் அசோக்குமார் என 5 தொகுதி வேட்பாளர்களை ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரசிற்கு சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது அவர் மற்றொரு தொகுதியில் போட்டியிட ஆலோசிப்பதாக தெரிகிறது. தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதி மட்டுமின்றி திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுவது குறித்து பரிசீலித்து வந்ததாகவும், ஆனால் அந்த முடிவு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் மீண்டும் தற்போது இந்த பேச்சு எழுந்துள்ளது. வேட்பாளர் அறிமுக கூட்டம் வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் இவை அனைத்திற்கும் பதில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் ராமநவமி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் உயர்வானதாக போற்றப்படும் ராம அவதாரத்தை சிறப்பிக்கும் வகையில் நவமி தினம் ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் காலை முதலே சிறப்பு வழிபாடுகள், உற்சவங்கள், பஜனைகள் மற்றும் ராம்லீல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன்படி அயோத்தி ராம ஜென்ம பூமியில் உள்ள ராமர் கோவிலில் காலை முதலே ராமபிரானுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்றன. நேபாள நாட்டின் புதிய பிரதமராக முன்னாள் ராப் பாடகர் பாலேந்திர ஷா பதவியேற்றார். நேபாளத்தில் இளைஞர்களின் ஆதரவு பெற்ற ராஷ்டிரிய சுதந்திர கட்சி வரலாற்று வெற்றியை பெற்றது. இதன் மூலம் 275 உறுப்பினர்களை கொண்ட நேபாள நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆர்எஸ்பி களம் கண்டது. புதிதாக பதவியேற்ற பாலேந்திர ஷாவிற்கு நேபாள அதிபர் ராம்சந்திர பவுடல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேபாள தேர்தலில் முன்னாள் பிரதமர் ஷர்மா ஒலியை எதிர்த்து தொகுதியில் போட்டியிட்ட பாலேந்திர ஷா சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வரலாற்றிலே முதல் முறையாக டாலர் நோட்டில் கையெழுத்து இடம்பெற இருக்கிறது. 2வது முறை அதிபராக பதவியேற்றதில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சர்ச்சையை கிளப்பி வருகிறார் அதிபர் டிரம்ப். தற்போது மற்றொரு சர்ச்சைக்குரிய திட்டமாக
ட்ரம்பின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட $1 நினைவு நாணயத்தை வெளியிடும் யோசனை பரிசீலனையில் உள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு அமெரிக்க காகித நாணயங்களில் அவரது கையொப்பத்தை சேர்க்கும் முன்மொழிவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு உள்ளது. இதுவரை அமெரிக்க டாலர் நோட்டுகளில் கருவூல செயலாளரின் கையொப்பம் மட்டுமே இடம்பெற்று வந்த நிலையில் இனி அதனுடன் ஜனாதிபதியின் கையொப்பமும் சேர்க்கப்படும் என யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ட்ரெஸரி அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்க வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது. 2026 IPL சீசனில் CSK அணி விளையாடும் முழு அட்டவணையானது வெளியிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டு IPL தொடரில் CSK அணி விளையாடும் ஆட்டங்களுக்கான முழு அட்டவணையானது வெளியாகி இருக்கும் நிலையில் இந்த தொடரில் இளம் வீரர்களுடன் இணைந்து அனுபவமிக்க வீரர்கள் CSK அணிக்காக இந்த முறை களம் காண இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஞ்சு சாம்சன், கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, தோனி, மேத்யூ ஷாட், நூர் அகமது உள்ளிட்ட வீரர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அயோத்தி ராமர் கோவிலில் ராமரின் நெற்றியில் சூரிய கதிர்கள் விழும் நிகழ்வை பிரதமர் மோடி காணொளி மூலம் வழிபட்டார். அயோத்தியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராமர் கோவிலில் ராமநவமி கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றன. ராமநவமி தினமான இன்று நண்பகல் 12 மணிக்கு சூரிய கதிர்கள் நேரடியாக ராமரின் நெற்றியில் விழும். இதனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் பார்த்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். இந்த அரிய நிகழ்வை காணொளி வாயிலாக டெல்லியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டார். இதுபோன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரலை மூலம் பாலராமனின் நெற்றியில் சூரிய ஒளி விழுவதைக் கண்டு வழிபாடு செய்தனர். ஆதித்யா தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் தி ரிவெஞ்ச் திரைப்படம் 1088 கோடி வசூலித்து உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. துரந்தர் திரைப்படத்தின் முதல் பாகம் ஹிந்தியில் மட்டும் வெளியாகி 1000 கோடிக்கும் அதிகமாக வசூலித்து வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்த பாகம் பான் இந்தியன் சினிமாவாக வெளியிடப்பட்டது. ரசிகர்களின் பெரும் வரவேற்பினால் இந்திய திரைப்படங்களில் அதிவேகமாக 1000 கோடி வசூலித்த படம் என்ற சாதனையை துரந்தர் தி ரிவெஞ்ச் படைத்து உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.